நம்ம கௌதம் வந்துட்டு, "இங்க என்ன நடக்குது? இந்த வக்கீல் ஏன் ஃபோன் எடுக்கல? என்ன பிரச்சனையா இருக்கும்? எங்கேயாச்சும் வர வழியில டிராஃபிக்கா இருக்குமா? என்ன ஏது?" ஒண்ணுமே புரியாம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் வந்துட்டு வசந்துக்கு ஃபோன் பண்ணி, "நீங்க என்ன பண்ற? நேரா போயிட்டு நான் சொல்ற அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வக்கீல் இருக்காரான்னு பாரு." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு சில டீட்டெயில்ஸ வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போய் பார்த்ததுக்கப்புறமா, அந்த வக்கீல் இருந்துட்டு நல்லா தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். ஏதோ அவனோட கவலை அப்படின்ற மாரி விட்டாலுமே கூட, பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறது யார்றான்னு பார்த்தா, வேற யாரும் கிடையாது. இது எஸ்எஸ்கே தான். அத பார்த்து பயங்கரமான ஷாக் நம்ம வசந்த்துக்கு. அப்போ எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆள விலைக்கு வாங்குனாரா? இல்ல எஸ்எஸ்கேவோட ஆள் தானா? அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வசந்த்துக்கு எல்லாமே தெளிவா புரிய வருது. அதுக்கப்புறம் தான் நம்ம கௌதமும், வசந்தும் வந்துட்டு அவங்களோட ஆட்டத்த ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு, சரி ஓகே. அதாவது இந்த வக்கீல் நல்லவருன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா, இந்த வக்கீல பிரிப்பேர் பண்ணது வேற யாரும் கிடையாது. நம்ம இவரு மகேஷ் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பேர் பண்ணாரு. ஏசிபி தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நல்லவரா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. நம்ம வசந்த் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அதாவது அந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அந்த எஸ்எஸ்கேவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாயரும் 2 பேரும் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே, ஓ! அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளானா? என் அக்காவ ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்து சதி திட்டமா தீட்டுறீங்க. உங்க எல்லாரையுமே நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால உங்க 2 பேராலயும் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோவா எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அதில என்ன வீடியோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, அந்த இவங்க லாயரும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி தான், "இங்க நான் போலனா என்ன ஆகும் சார்? அது மட்டும் இல்லாம என்ன பிரச்சனை ஆகும்?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, கடைசியில நீங்க போல அப்படின்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை மிக பெருசா வெடிக்கும். வேற வழியே கிடையாது அப்படின்ற மாரி இருக்கும்போது, அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இலக்கியம் மேல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சு இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்கா அமையணும். அதுக்கு நீங்க போகாம இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா போதும். அப்படி இப்படின்ற மாரி ஒரு சில விஷயங்கள வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய செக் பண்ண விடக்கூடாது. அஞ்சலிய செக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே, அந்த இலக்கியா ஜெயிச்ச மாரி ஆயிடும். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வசந்த் வந்துட்டு கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நம்ம கௌதம் வந்துட்டு அந்த வீடியோ எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க. இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம, அந்த லாயர் வராததுக்கான காரணம், இவங்க எல்லாருமே பணத்த குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஏற்கனவே ஒரு சாட்சி, அதாவது வாக்குமூலம் குடுத்த ஒரு சாட்சி வந்து பார்த்தீங்கன்னா, போலியானது. அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிறாங்க. நம்ம அஞ்சலி மேல இருக்கிற அஞ்சலி குடுத்த எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸுமே போலியானது தான் அப்படின்ற மாரி தெரிஞ்சதுக்கு அப்புறமா, கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிடுது. என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து நிக்காது. அது மட்டும் இல்லாம இலக்கியாவ விடுதலை பண்றத தவிர வேற வழியே தெரியல. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்ல. அப்படின்ற மாரி வந்து சொல்லி இலக்கியாவ வெளிய வர போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.